நெத்தியிலே பொட்டு வச்சே மத்தியிலே மச்சம் பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கோராசா விட்டு போன உதிர்ந்து போகும் வாசனை ரோசா நம்பினத்திலே பொட்டு வச்சே மத்தியிலே மச்சம் பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கோராசா விட்டு போன உதிர்ந்து போகும் வாசனை ரோசா மனைவி பார்க்க வேண்டுவதற்காக என் மனைவி அந்த புறத்தில் காத்துக் கொண்டிருக்கான ஒன்றுமே தெரியவில்லையே. அவளை பார்க்க வேண்டும், அவர்கிட்ட பேச வேண்டும். காலம் சாதிக்க கூடாது. நீர் இருந்தா நீர் இருக்கா, நீ இருந்தா நான் இருப்பேன். ஊருக்குள்ள ஒன்ன நம்பி இருக்குது எனக்கு பொன்னாரி கண்ணாரி எனக்கு பொன்னாரி பொன்னத்தா எண்ணி இந்த கண்ணி ஒரு சிந்து படிச்சேனே நினப்பில காண கண்டு கண்ணு முழிச்சேனே உன்னை நம்பி நம்மளும் அரண்மனை சுத்தி வந்துக்கிறோம். அம்மா எங்க தான் போய் ஏத்தான் போய் ஆளே காணும் ஐயா. ஒன்றுமே புரியவில்லையே ஐயா. ஐயா இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். புறப்படு புறப்படு புறப்படு. வீரத்தில கட்ட பொம்மை ரோசத்தில உமை தொரை வீரத்தில நீயும் ஒரு எட்டுகிறாசா பாவி போன இடம் தெரியல, செத்தானா போயிச்சானா ஒன்னும் புரியல. எனத்தான் நடக்குது தெரியல. எனக்கு நிறைமாதமாகி விட்டது. இதை கேட்கறது கூட எனக்கு ஆள் இல்லை. அப்படி அசனப்படா பார். நான் என்னன்றேன், நான் டீசெண்டா போய் கூப்பிட்டுருக்கணும். என் மனைவியை பார்த்து வைக்க நாட்டு ஆசை. நான் அவுத்து விட்டு போல ஓடுவோம். நம்ம மேண்டு போய்க்குது. மருதேகி மரியாதை கெட்டு உனக்கு தொடப்பு கட்டி எடுத்து அடிக்காத கீ வைக்க மாட்டேன். செம்முனியாட்டுக்கிற மருதியாக்க மருதி. அம்மா கோபமா இருக்குது. போய் கிட்ட போய் நல்ல பேர் சமாதானம் தள்ளி போடா. 6 மாசம் போதான் சொன்னேன் நானு.
இதை விட பொறுமையா போனோம். இல்ல கால மாடு ஓட்டு அதுபோல் ஓட்டு என்ன பொறுமையா போன அவ்வளவுதானே. மருதாகி இல்ல இப்போ வந்து மிலிட்டரி கேம்ப் வந்து இது ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இப்போ அடக்கு அடக்கமா போனோம் இருக்கிறோம் போனா அது போல போகணும். ஆமா கூட வேகமா நடக்குதுடா. அது போல பொறுமையா போகணும். புரியுதா? போ பக்கத்துல போய் திருட்டு பண்ணி போறாங்க. ஏமா அதுல மாசமாக நானே குடுக்கணும் ஓடுறேன். ஏமா அவர் சொல்லி தந்துக்கிற கவுண்டர் மானியா. டேய் அவன் யாரு? அவனுக்கு நீ என்னப்பா? ஏமா தெரியாத உனக்கு? ஏறம்படியா யாரு அவன்? அவனுக்கு போய் நீ சொல்லு. ஏமா அவங்க எல்லாம் சொல்லாதுமா. வந்தா வந்த இடம் போனா போனே. ஆமா நம்பர்தே. ஆமா நம்பர்தே. சொல்லி யார் அவன்? ஏமா தெரியாத உனக்கு? எடுத்த தோட போய் அடிக்காத கீ வைக்குமா? ஏமா அது போல பேசாதமா. டேய் நீ போடா, நான் கிட்ட பேசிக்கிறேன். போடா நீ. போய் உன்னால வந்து என்ன அடிக்கிறாங்க? கனவு மனுக்கு ஆயிரம் இருக்கு. உனக்கு என்ன தெரியாதா? சாத்தா போடா டே போடா. இனிமேட்டு உன் தெய்வனுக்கு தேவல போ. நான் தெரிஞ்சா ஏய் போ போ. மருதேவி நான் யாருன்னு உனக்கு தெரியவில்லையா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. மூஞ்சி பார்த்தா உனக்கு பிடிக்கல. ஏன் முடையல? கல்லு தூக்கி அடிச்சு போடுவோம். எனக்கு முடையல. அழகலையா? டேய் யாரா நீ? மருதேவி நான் தான் தொட்டு தாலி கட்ட கணவன். காரி முஞ்ச பையன் தொட்டு தாலி காட்டி கணவனா? எங்க வீட்டுக்காரர் மெல்லிசா ரொம்ப அழகா இருப்பாரு. ஏன்னா காக்கா கூடி வச்சுக்கிறாரு. மோசத்துல போய் போடாக்குது. என்ன மாதிரி தூத்து முடிச்சுனாயா? நான் டெய்லி அதை வேலை. மருதேவி நான் யாரும் உனக்கு தெரியவில்லை. எங்கேயோ யாவலுக்கார நீ ஆளு என்ன? அப்படியே அந்த ஊருக்கு முச்சத்துல போய் நில்லு. போறவங்க சுத்தி போடுவாங்க. யான்னு கேளு. அவ்வளவு அழகு. திஷ்டி பொம்மை நீ. திஷ்டி பொம்மையா? நானா பாக்குறதா அப்படி இருப்பேன் நான். டேய் நீ பாக்குறதுக்கும் சரி மத்ததுக்கும் சரி எதுவுமே லாய் பண்ண மாட்டேன். மரியாதையா சொல்ற போடாங்க. இருந்து யாரா நீ? நான் யாரும் உனக்கு தெரியவில்லை. யாரு? சற்று கண்ணை மூடி திறந்துப்பா. நான் யாரும் கண்ணை மூடி திறந்தாலும் மாத்திரம் செத்தாலும் சேர்த்து போய் ஆம்பிடம் ஒன்று ஏத்துக்க மாட்டேன். நீ ஏத்துக்காது போ. டேய் நான் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்வதை கேள். என்ன? கண்ணை மட்டும் சிறு நேரம் மூடி திறந்துப்பா. நான் யாரும் நான் பார்க்க மாட்டேன். கொஞ்ச நேரம் மாதிரி ஒரு ஆம்பியான மாதிரி தான் எங்க கொடுக்குறாங்க. ஆம்பியடியா? இல்ல இல்ல யாரா? யார் ஆம்பியா? யார் ஆம்பியா? அவ்வளவுக்கு இது என்ன ஊருங்கயா? எங்க வந்தா இடம் தெரியாது. இடம் தெரியாது. யார் வந்தா ஆம்பியா? எனக்கு தாலி கட்டுவோம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு ஆம்பியா? நீ ஆமாமே நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறா போல. அப்பப்ப எடுத்து கொடுக்குறா. நான் யாரும் எனக்கு தெரியவில்லை. கண்களை என் கணவனாக இருந்தால் என் கணவன் உரிமை பொறுத்து காண்பிக்க வேண்டும். அவளை தானே. கண்ணை மூடி மட்டும் பார். மூடி திறந்து பார். யாருக்கு தெரியும்? என்னம்மா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரு? இப்படி ஆயிட்ட மாதிரி ஆயிட்டு மாமா. ஏண்டி இப்போ ஒருத்தர் வந்தான். அவன் என்னன்றான்? நான் தான் கணவன் அவர் கிடையாது என்று சொன்னேன். அப்போ முதல் வந்தது யாரு? சற்று முன் வந்ததும் நானே தான். இதெல்லாம் எப்படி ஏற்பட்டு தெரியுமா? மந்திரை கற்றுக்க வேண்டும் என்று மலையாளம் சென்றேன். அங்குள்ள மந்திரவாதியிடம் அப்படி சூட்டியார் பையன் ஆயிட்டு இப்போ மந்திரம் கற்று வந்திருக்கின்றேன். சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்று நாட்டு மக்கள் எல்லோரும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வசியப்படுத்த வேண்டும். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பே கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கேன்னா எதை வேணுமானாலும் செய்வேன். எனக்கு தேவை சந்தோஷம். இப்போ நம்புகின்றாயா? நான் மலையாளம் சென்றேன், மந்திரங்களை கற்றுக்கொண்டு வந்துவிட்டேன். இன்னொரு உருவம் அப்படியா? அந்த உருவத்தை பார்க்க வேண்டுமா? மிகவும் அழகாக இருக்கின்றதா? கண்ணை அழிபிட்டு போட்டுக்கலாம். கண்ணை மூடி திறந்து பார். மீண்டும் ஒரு கண்ணீரை நிற்பி. அப்படியாக ஓம் பகவான். ஐயோ நேரம் பார்த்ததுக்கு பாக்குறதுக்கும் அகோரம் பாக்குது. மாமா ஆட்டு பவுலும் நீடே, ஆடி வைப்பவளும் நீ. என் ஆட வைப்பவளும் நீயே தானே. பயமா ஒண்ணு பண்ண மாட்டேன். மிரட்டுறியே?
சூனி கத்துக்கிறா மலையாளம் சென்று எல்லாத்துக்கும் கத்துல வந்துக்கிறேன். அட பாவியா, உனக்கு மேல வைப்பேன் நான் இப்போ. சூனிக்கார முன்னாடி கம்யூனிட்டின்னு வாங்கும். உனக்கு ஒரு பண்ணாட்டி கம்மிட்டுங்க. ஆமா, அப்படி விளக்கம் ஆ? விளக்கம் இவன் செத்துட்டான்னா நான் தாலி அர்த்தம்னா யாரு? சூப்பரா சொன்னான். அதுதான் எப்ப சூனிக்கார ஷாவனுங்கிறேன். சூனிக்கார முன்னாடி கம்யூனிட்டி. அதுக்கு அர்த்தம் அதான். அப்படிதானா? ஆமா. சரி பொருள் போகட்டும். உன்னை பார்க்க ஓடி வந்த காரணம் தெரியுமா? மலையாளம் சென்று செயல்படுற மலையாளத்திலிருந்து மந்திரங்களை பல கற்று வந்து விட்டேன். ஏன் எதற்காக தெரியுமா? 1000 வேலைக்கு சொந்தக்காரர் என்ற ஜமீன்தார் என்னுடைய நிலத்திற்கு அறுவடை செய்ய யாருமே வரவில்லை. அப்படி வராத காரணத்தினால் மலையாளத்தில் மந்திர கட்டி அந்த மந்திரத்தில் அனைத்தையும் அறுவடை செய்து முடிக்கப் போகிறேன். நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். மனைவி மாறிவிட்டது. முழுவதுறியா பார்ப்பா என்ன என்ன ஒண்ணு ரசனையே கிடையாதா? என்ன அத்தை மக ஒண்ணு நினைச்சி ஒரு வார்த்தை கொண்டும் வரவில்லை. மொட்டை மாடி வருடம் போல நேரத்திலே நினைப்பு மட்டும் காயிலைய கண்ணால வளவிருத்தி கண்ணால கொழும்பை வச்சு பொண்ணோட மனசுக்குள்ளே பொல்லாத காதலை வச்சு மாமா நானா கூட மாமா நான் காத்திருச்சு கடனா பாடி கவனிய போட்டிருப்பேன் அந்த மிக இதை தொடக்கூடாது. இது என்ன தெரியுமா? இது என்னுடைய மந்திரக்கோள். கூட நான் போய் நேரம் வச்சுக்கிறேன். இந்த கோல் எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களாம் 10 பேரையும் மாத்திடணும். என்னவா கோச்சியா இதுதான் காத்துனுங்கிறீங்க. உள்ள 10 பேர் மாத்துறீங்க, நான் ஒருத்தவனுக்கு குறையாகிறேன். நீ எங்கடா வச்சுக்க மருதாகி என்னை அதிபராக தேடி வந்த காரணம் எனக்கு தெரியுமா? நாம் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும், அங்கே பொங்கலிட வேண்டும் என்பதற்காக தான் ஓடி ஓடி வந்திருக்கிறேன். குலதெய்வமா? ஆமாம். நீயே குலதெய்வமா இருக்கும்போது நான் ஐயா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இது என்னவோ சூழ்ச்சிக்குதிரி அம்மா. நான் வரல. உன்னை விட்டு நான் சென்றிருக்கிறேனா? இல்ல. உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கிறேனா? இல்ல. உன்னை பிரிந்து ஒரு கணம் நான் உயிரோடு வாழ்வேனா? நீயா? நீயா பிரிஞ்சிருக்க மாட்டா? ஆமா மருதேவி. 3 நாளா எங்க போயிருந்தா? என்ன செய்வது? நட்ட பெருகெல்லாம் நாசமாக போய்விட்டு என்பதற்காகத்தான் ஓடி சென்றேன் மலையாள தேசம். சரி, அதனால தான் வர காலத்தாமரம். பிரதங்காரா நம்பலாமா? இந்த ராஜாவை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். கை வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்றேன், ராஜாவை நம்பினோர் கைவிட மாட்டான். அது மட்டும் 100% உண்மை. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா எல்லாரும் கை விட்டாலே ரோட மாட்டாங்க. என்னென்னவோ செய்யறேன், என்னென்னவோ பேசுறேன், எங்கெங்கயோ போற மாதிரி போன மாத்திரம் கத்து வந்தானே. நான் செய்வது உனக்கு தெரியாது. போக
போக போக போகத்தான் தெரியும் மருதகி நான் யார் என்று உனக்கு. அப்ப நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். போய்த்தான் ஆக வேண்டும். என்ன பொங்கல் வைக்கலாம் வேண்டாம். தம்பி போலாம் மாமியார் கூப்பிடுறோம் கோயிலுக்கு. நான் அவரே டாடா காட்டுறாரு. போவாங்க அப்படின்னா அந்த மகளே மருதகி வாழ்ந்தாலும் பேசுவார்கள், தாழ்ந்தாலும் பேசுவார்கள் நாடும் நாட்டு மக்களும். நீ ஆரம்பத்திலே நான் ஆளுங்களிட்டாலுன்னா அச்சு பையன் தான் நீ. அது ஒரு காலம். எப்பவுமே சொல்றேன், கட்டின ஆம்பளை பேசி கட்டினா உருப்பிடுவீங்க, இல்லைன்னா பெப்பர பெப்ப போடா இப்ப கட்டினா பேச்சு கேட்டியாவோ சீரா வாயிரா ஒன்னும் கிடையாது. மொத்தம் லோடு வாங்கி கொடுத்துட்டு லோனுக்கு தான் நடந்து கிடக்குறாங்க. போடா கட்டினாம்பே செக்கு உலக மாதிரி இருக்கல தூங்கட பைக்கில் போற காலம் இது. யாரு மரியாதை கட்டு எப்போது நான் அழைத்த கோயிலை வரவில்லையே, நீ முதற்கொண்டு நானே உயிரோடு இருக்க வேண்டும். சொல்ல முடியுமா? என்ன சொல்ல கூடாது. சொல்ல பார்த்துக்கு வாய்ப்பு இல்ல. நான் மருதாகி போகலாம். மக்கள் கோயிலுக்கு பூஜை செய்ய வேண்டும், பொங்கல் வைக்க வேண்டும். கால நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப யாரு கூப்பிடுறாங்க கோயிலாண்டா அவசரப்பட்டுக்கிறீங்க? நல்ல நேரம் போய்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக ஆமா, நல்ல நேரம் போய்விட்டால் மீண்டும் வருவது தவறு. போகலாம். அப்படியா? ஆமா, புறப்படு. புறப்பட புறப்பட புறப்பட. உன்னை வெல்லவோ கொல்லவோ யாருமே இருக்க முடியாதுடா. என்ன இது? சொன்ன ஒரு வார்த்தைக்காக குலதெய்வ கோயிலுக்கு வருகிறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜைகளை நடத்துகிறேன் சொல்லிவிட்டார். அவள் வருவதால் காலத்தாமலும் இருந்தாலும் காத்து கொண்டு விட்டான். மருதாகி இல்ல கோயில் இல்ல அம்மா வந்து அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ரெடி பண்ணுகிறா? பொங்கல் இது வந்து இது சேர்த்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியா? போய் வாங்கலாம், வாங்கலாம். என் மனைவி இடுப்பெல்லாம் வலிக்குண்டா, வாங்குடா டேய். என் மனைவி இடுப்பெல்லாம் வலிக்குண்டா. அவ கண்ணுல தண்ணி வந்து மேல தூக்கிட்டு பின்னால ஓடியாரானுங்க. அவ கண்ணுல தண்ணி யாருக்கடா எட்டாவது உனக்கு உடனே ஏட்டல எல்லாம் குச்சிக்கு துணி முடியாது. எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் 10 மூணு துணி ஆகுறா. கை காவினே இல்லையாடா? ரசம் மருதாகி கால நேரம் கடந்து கொண்டே போகிறது. என்னத்துக்கு தான் தூச்சாயிரான்னு தெரியல. கற்பூரம் தான் ஏத்துக்க மையிறான். என்ன இப்ப அர்ஜிலிப்பா வேற அவுத்து போட்டுருங்க. மகமாய் தாயே, என் கணவனுக்காக இந்த பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் கணவன் எந்த தவறு செய்தாலும் மன்னித்து துணையாக இருந்து என் கணவனை மென்மேலும் உயிர அருள் புரிவாய் தாயே. ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. ஒரு தாலி வரும் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. தமிழம் ஒரு மனசுக்கு சோதனை எதுக்கு? கட்டிய தாலிக்கு பொட்டுக்கு போகும் காவல் கொடி கணக்கு. எதுக்கு
சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌடாம விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாலிய செல்லியம்மா செல்ல கொல்லியம் அடி அங்காளம்மா எங்க செங்காளம்மா ஒய்யாரி ஒய்யாரி சங்கரி ஒம்மையம்மா மன்னாரி பொன்னாரி சீர்காழி தென்னாரி நத்தூர் ஆதிபார சக்தியோ தாலி வரும் கேட்டு பொய் வழக்கு தானாக வந்திருக்கு வாதாட சாட்சியதம்மா ஊர்வாயாட்சி செய்யும் மீனாட்சி தேவி அம்மன் நான் வாழ நீதி கூறமா சோதனையும் வேதனையும் சேர்த்து திருநடியே சோகங்களை துயரங்களை சேர்த்து விடு என் வழியே ஆய்வதற்கு யாவதற்கு தாரி தந்த கண்ணியம்மா காவல் வந்த கிள்ளை மாணவாடாளமா பொன்னியம்மா என் ஏது ஏழினோ தவறாகுமா என் வாழும் அது வெண்ண வெகு தூரமா திருப்பத்தூர் மறைத்து மணிக்காமம்மா மகாட்டு காமசி மலையாள பகவதி தஞ்சாவூர் தாரிய கன்னியாகுமரி அரியனூர் கண்பாகும் மயிலாப்பூர் தெற்பாகும் கண்ணிய பரமேஸ்வரி எல்லைய ஜெகதம்மா பூனை எம்மா துர்கடி ஐயாரி ஒய்யாரி சங்கரி ஒய்யாமா பொன்னாரி பொன்னாரி சீர்காழி சிறபாயி ஒரு தாலி வரும் கேட்டு வந்தே தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு துணையாரம்மா தமிழம் ஒரு உத்தம் அடைஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கும் புட்டுக்கு போவுக்கு காவல்துறை எனக்கு நெறிக்கு கண்டு சோதிக்க துன்பத்தை நீ வந்து மாத்திடம்மா படியே திசை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன்